பாஸ், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சொல்றீங்களா? காலையில மார்க்கெட் எந்த பிரைஸ்ல ஓபன் ஆச்சு? 24,891. அப்ப எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆப்ஷன் ஸ்டார்ல லோட் பண்ணணும்? 24,900. 24,900 லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? MSV செக் பண்ணணும். எதுக்காக செக் பண்றோம்? மார்க்கெட் ட்ரெண்டுக்காக. என்ன ட்ரெண்ட் காலையில இருந்துச்சு? போத் செட் கிரீனாவே இருந்துச்சு. அப்ப போத் சைஸ் கிரீன் அப்படிங்கிறது வாலடைல் மார்க்கெட். வாலடைல் மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. எஸ், கரெக்ட். வாலடைல் மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா வாலடைல் மார்க்கெட் அப்படிங்கிறது போத் சைஸ் பையிங் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் அக்ரெசிவா 50 பாயிண்ட் ஏறும், 50 பாயிண்ட் இறங்கும். போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ரிஸ்கான மார்க்கெட். இன்னைக்கு அப்ப நமக்கு என்ட்ரி பண்ணிருக்க முடியாதா? என்ட்ரி பண்ணிருக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஏன்னா வாலடைல் மார்க்கெட் அப்படிங்கிறது எங்க ட்ரெண்ட் மாறுதோ அங்கதான் வாலடைல் மார்க்கெட் வரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம புட் சைடில் நமக்கு ரெட் டாட்ஸ் வர ஆரம்பிச்சது இல்லைங்களா? அதுதான் இண்டிகேஷன். எப்போ செல்லர்ஸ் வராங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அப்ப ரெட் வந்ததும் என்ட்ரி பண்ணிடுறதா? இப்போ எம்எஸ்சியில் நமக்கு எந்த சைடு ரெட் டாட் வந்திருக்கு? புட் சைடில். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கால் சைடில் மொமெண்டம் ஆகும். ஏன்னா புட் சைடு செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த பிரைஸ் வராதானே செல் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? மார்க்கெட் கால் சைடில் மொமெண்டம் ஆகும். இதுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் எஸ்டிஆர் செக் பண்ண சொல்கிறோம். எஸ்டிஆரில் 0க்கு மேலே கிரீன்ல இருந்துச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கால் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணணும். எந்த பிரைஸில் என்ட்ரி பண்ணணும்? POC லைன் கிட்ட என்ட்ரி பண்ணிருக்கணும். கரெக்ட். POC அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். மேக்ஸிமம் ட்ரேடர் மேக்ஸிமம் ட்ரேட் எடுத்த பாயிண்ட். இதுதான் மார்க்கெட்டோட பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க இல்லைங்களா? அந்த பிரைஸ் கிட்ட என்ட்ரி பண்ணிருக்கணும். என்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரீசன்ட் லோக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் மொமெண்டம் ஆனதுக்கு அப்புறம் POC நீங்க ஸ்டாப் லாஸா வைக்கணும். அப்பதான் நம்ம ரிஸ்கை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பண்றதை விட ரிஸ்கை நம்ம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணுமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இன்னைக்கு எந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆச்சு? 24,980 க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று நீங்க சொன்ன மாதிரி 25 கீழேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அது எப்படி? இதுக்கு தான் நம்ம MSV செக் பண்ண சொல்றோம். MSVலயே பொசிஷனல் VWAP அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது பொசிஷனல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ். அதுலயே நம்ம கலர் கோட் கொடுத்துருப்போம். அந்த கலர் கோடு மூலியமாக எது இம்பார்ட்டன்டான ஸ்டாப் லாஸ், எது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் MSV STL ஃபுல் கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி பண்ண சொல்றோம். அப்படி எடுத்தா மட்டும் தான் என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மேற்கொண்ட டீடைலுக்கு optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் 99408855. இதுக்கு MSN மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களோட டீடைல்ஸ் சென்ட் பண்ணி தரேன். Stay tuned, stay focused.